ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். என்னடா ரோட்ல நின்று கலக்கிட்டு நினைக்கிறீங்க? ஆமா, சித்திரை வருஷத்துக்கு லீவுக்கு எல்லாருமே ஊருக்கு போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கு, கடைகள் எப்படி இருக்கு, ரோட்டு திறந்துருக்கா, ரோட்டு திறந்துருக்குல்ல, கடைகள் திறந்துருக்கா, இன்னும் இருக்குன்னு ஒரு விசிட் அடிச்சு கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சூப்பர் சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. வெயில பாருங்க, அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு பல்ல இழிச்சு கொண்டு இருக்கு. ஆனாலும் விட மாட்டோம், வாங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். அப்படியே பாருங்க எங்க அந்த நேரப்பாவை இப்படியே வாங்க அந்தோணியரப்பா கோயில்ல இருந்தே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். பாருங்க, இந்த பக்கமெல்லாம் ஒரு பஸ் வாகனம் ஒன்றுமே இல்லை, சரியான குறைவாக தான் இருக்குது. சும்மா ஆட்டோக்கள், அந்த அவசர தேவைகளுக்கு போகிறார்கள் மட்டும்தான் போய் வந்தோன்றிருக்கீங்கன்னா. பூக்கடைகள் திறந்துருக்கு இன்றைக்கு. பூக்கடைகள் மற்றது அந்த சாப்பாட்டு கடைகள் அதுகள் தான் மெயினாக கூடுதலாக திறந்துருக்கு. பார்த்தீங்களா எங்கள் அந்தோணியரப்பா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் இருக்கிறது ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கான ப்ரேயர்கள் பூசிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது கோயிலில். அப்படியே நாங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் வாகலில் அந்த பக்கம் வாகலில் வெறிச்சோடி தான் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டெல்லாம் அப்படி வெறிச்சோடி கிடக்குது. அந்த கூடுதலாக பார்த்தீங்கன்னா சாமான்கள் வாங்குறாக்கள், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஷாப்பிங் போக முடியாதாக்கள், அந்த ஷாப்பிங் போவினம் அவங்க எல்லாம் தான் போய் வந்து கொண்டிருக்கணும். இந்த பக்கமெல்லாம் கடைகளெல்லாம் பூட்டி தான் இருக்குது, இங்கெல்லாம் சைட்டெல்லாம் பூட்டி தான் இருக்குது. ஆட்டோக்களெல்லாம் ஸ்டாண்டில் அப்படியே அடிச்சு விட்டபடியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இப்படி தான் இருக்குது. பட்டாசு கடை ஒரு கடை தான் இருந்துச்சு, பட்டாசு கடைகள் ஒன்று தான் போட்டிருந்துச்சு. இங்கெல்லாம் பாமசி திறந்துருக்கு, அதுவும் 1 மணியோட பூட்டிடுவேன்னு சொன்னார் அந்த அண்ணா. அப்படியே நாங்கள் வந்துட்டோம், இங்கெல்லாம் வந்துட்டோம். நாங்கள் வளமையாக வாங்குகிற மார்க்கெட் பக்கம் எங்கட ஜான கடை பக்கம் வந்துட்டோம். அங்கெல்லாம் வந்தால் இங்கே தேங்காய் கடை ஒன்று இந்த தம்பி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்போ நாங்கிட்ட நீங்கள் போக இல்லையா ஊருக்கு? இன்னும் இனி தான் இன்றைக்கு போகிறேன்னு சொன்னார் ஊருக்கு. இன்றைக்கு மற்ற தம்பியெல்லாம் போயிட்டீங்கன்னா இப்போ 2 பேரும் தான் நிற்கணும். இன்றைக்கு தாங்களும் ஊருக்கு போகிறேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கும் இந்த கடையிலெல்லாம் சரியான சனங்கள்லாம் அவ்வளோ சனம். இந்த கடையிலையும் ஜான கடையிலையும் அவ்வளோ சனம். ஏன்னா மற்ற கடையிலெல்லாம் பூட்டு தானே, அவ்வளோ சனமாக இருந்துச்சு. நான் ஒரு போட்டமில்லை வாங்கிட்டு எனக்கு தேங்காயம் திருவ சொல்லி போட்டு நான் அப்படியே சிவனப்பா கோயில் மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி நாங்கள் அப்படியே போகிறோம். ஏன்னா இந்த வெக்கைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர்மெலன் சாப்பிட்டா நல்லா இருக்குது தெரியுமா? அதோட ஒன்றை வாங்கினேன். அந்த வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா 1 200 அப்போ அதையும் போட்டு வச்சுட்டு நான் அங்கே ஜான கடைக்கு போயிட்டு வரேன், தேங்காய் திருவி வைங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கால வந்துட்டோம். அவர் தம்பி பாய் சொல்கிறார். இங்கே பாருங்க இறைச்சி கடையில் அவ்வளோ சனம். இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காலையிலேண்டா அவ்வளோ சனம். ஏன்னா மீன் தட்டுகள் ஒன்றுமே இல்லை தானே. அப்போ கூடுதலாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா இறைச்சி தான் வாங்கினோம். அப்படியே எங்கேயாலும் ஜான கடைக்கு வந்துட்டோம். ஜான கடையில் பாருங்கள் அங்கேயும் எல்லாம் வலிச்சு துடைச்சாச்சு. நித்தி ஹாய் சொல்கிறார். முழு மரக்கறி எல்லாமே முடிஞ்சுது. அவையும் பூட்ட போயிடும். 1 மணிக்கு பூட்ட போகிறோம்னு சொல்லி கொண்டு நிற்கணும். அப்பயும் ஆக்கள் வந்தபடியே தான் இருக்கணும். வந்த ஆக்களுக்கு அவை கொடுத்து கொண்டு இருக்கணும். முட்டை கடையெல்லாம் பூட்டு. அப்போ அந்த முட்டை கடை அண்ணா 2 முட்டை பாக்ஸை இங்கே இந்த கடையில் வச்சுட்டு போயிருக்கார் ஜான கடையில். அப்போ ஆக்கள் வந்து அதில் முட்டையிலையும் எடுத்துக்கொண்டு போயினோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான கடைக்கு பக்கத்துலேயே இதில் புதுசாக பாருங்கள் ஒரு சலூன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்குது. புதுசாக இப்போ நான் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த சலூன் ஓப்பன் பண்ணி. நீங்களும் போகிறடா போகலாம், போய் முடி வெட்டலாம். பார்த்தீங்களா நல்லா இருக்கு இல்லையா? அப்படியே அங்கேயும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் சொல்லுங்கள். அப்படியே நேராக சிவனப்பா கோயில் மட்டும் நடந்து போயிட்டு வருவோம்ட்டு போகிறோம். ஆனால் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலண்டா என்ன வெயில்னு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டு வெயிலா எங்கள் வீட்டு வெயிலா? மண்டே பிள்ளைக்கிற வெயில் அட்டிக்குது. ஆனால் பின்னேரத்தில் மழை வரும். இன்றைக்கு மழை வர ஐடியாவும் இல்லை போகிறடாங்க. சரியான வெயிலாக தான் இருக்குது. சரியன்ட்டு அப்படியே போய்கொண்டிருக்கோம். பாருங்கள் இந்த சைட்டெல்லாம் கடைகள் பூட்டி தான் இருக்குது. அதெல்லாம் அந்த இதுகள் என்ன வடைகள் பேட்டிஸ்கள் விற்கிற கடை அதெல்லாம் பூட்டி தான் இருக்குது. இந்த சைட்டெல்லாம் இன்றைக்கு பூட்டி தான் இருக்குது, காஞ்சி போயிருக்கு. ஆனால் இன்றைக்கு சனிக்கிழமை என்றபடியாக கொஞ்சம் கோயிலுக்கு ஆக்கள், இன்றைக்கு சிவனப்பா கோயிலுக்கு கொஞ்சம் ஆக்கள் போய் கொண்டு இருந்தவே. அதுவும் பார்த்தீங்கன்னா 12 மணியோட 12:30 கோயிலையும் பூட்ட வலிக்கிட்டேன் நாங்கள் போன டைம். அப்போ நான் வெளியில் நின்று அப்படியே சிவனை பார்க்கும்போது ஹாய் சொல்லிவிட்டு அவரோடைய பார்த்துட்டு அப்படியே வர போகிறேன். நான் உங்களுக்கும் காட்டுறேன்னு பாருங்கள். இதில் எல்லாம் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா அதில் வாகனங்களாக இருக்கும், சனங்கள் போக்குவரத்தாக இருக்கும், பூக்கடைகள் எல்லாம் திறந்துருக்கும். 2 பூக்கடை மட்டும்தான் திறந்துருக்கு, மற்ற பூக்கடையெல்லாம் பூட்டு. பார்த்தீங்களா இந்த இருக்கு சிவனப்பா கோயில் பூட்டியாச்சு. ஆனால் பின்னேறும் துறப்பினம் கோயில் திறந்து பூசைகள் எல்லாம் நடக்கும். அவருக்கும் எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். எல்லோரும் சிவனப்பாட பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளோ அழகாக இருக்க பார்த்தீங்களா? ஆமாம், அப்படியே அவரையும் பார்த்துட்டு சரி வாடா தம்பி நாங்கள் போவோம்னு சொல்லி நானும் மகனும் அப்படியே திரும்பி வர பிடிக்கிட்டோம். ஏண்டா இதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியலை. ஏண்டா அவ்வளோ வெயிலுண்டா என்ன வெயில்னு சொல்கிறீங்க? சரியான வெயில், களைச்சி போயிட்டோம் நாங்கள். பாருங்கள் இந்த பக்கம் ஆக்கள் இல்லை, அங்கேயே ஆக்கள் இல்லை. 1 2 பேர் தானே அந்த அவசரத்துக்கு சாமான்கள் வென்றாக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். அதை விட பாதி ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கே சனங்கள் வெளியில் வர மாட்டேனமேன்னு சொல்லுங்க. அவ்வளோ வெயில், வீட்டுக்குள்ளேயே முடங்கி உள்ளுக்கு இருக்கத்தான் சொல்லுது. தாங்க முடியாத வெயிலாக இருக்குது. அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூத்தட்டில் பாருங்கள் தாமரை மொட்டு நல்லா இருக்கு இல்லையா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நான் எடுத்து பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லி. அந்த அண்ணா சொல்கிறார் வாங்குங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன் இல்லையா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து போய்க்கொண்டு இருக்கோம். நேராக வந்துட்டோம். இப்போ நேராக வந்து இங்கால பக்கம் திரும்பிட்டோம். நாங்கள்
திரும்பி வியாழ மாதா கோயில் சைட் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். ஃபுட் சிட்டி பக்கம் பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் எல்லாம் ஆட்டோக்களை அடிச்சு விட்டுருக்கு. அப்படியே அந்த ஆட்டோ எல்லாம் போகல, ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோக்காரெல்லாம் கொண்டு வந்து அடித்து வச்சுட்டு வீட்டில் போயிட்டினம், லீவுக்கு போகிறார்கள் போயிட்டினம். இந்த ரீலோட் பண்ணுற கம்யூனிகேஷன் கடைகள், மற்றது சாப்பாட்டு கடைகள், அதுகள் அந்த மாதிரி கடைகள்லாம் திறந்துருக்கு. சில ஆட்கள் பாருங்கள் அந்த ஷாப்பிங் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கணும். அந்த மாதிரி தான் இப்படியே நாங்கள் நேராக அப்படியே பைய நடந்து போய்கொண்டிருக்கோம். நானும் என் மகனும் போயிருக்கா பார்த்துட்டு வருவோம். அப்படியே நேரண்டு இப்படியே போய்கொண்டிருக்கோம். ஆனால் வெயில் நான் சொன்னேன் மகனு சொல்லிட்டு, அம்மா இதுக்கு மேலே என்னால் இயலாது, வெயில் தாங்க முடியாது, அப்படி வெயிலாக இருக்குது, நாங்கள் போவோம்னு சொல்லினோன்னே அரைவாசியோடு நாங்கள் திரும்பி வரவழைக்கிட்டோம். அப்படியே பாருங்கள், இது சீடி கடையும் திறந்துருக்கீங்களா சைட்டில், சீடி கடை, இந்த தேங்காய் கடை, இதுகள் மட்டும்தான் திறந்துருக்கு. மற்ற கடையிலெல்லாம் பூட்டி தான் இருக்குது. அப்படியே வார வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே அமல் மிக்சர்ன்னு சொல்லி இதில் மிக்சர்கள் இருக்குது, அந்த கடை இருக்குது. சூர்யா ஹோட்டல் இருக்குது, சாப்பாட்டு கடை, அதையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு இந்த வரங்க. இதில் சூர்யா ஹோட்டல், இங்கே மரக்கறி சாப்பாடுகள் எடுக்கலாம். அங்கே லொச்சும் இருக்குது, சூர்யா லொச்சு இருக்குது. அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து வாராக்கள் எல்லாம் தங்கிட்டு போகிற மாதிரி அங்கே லொச்சும் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் இது வெக்காளியம்மன் கோயில்னு தான் நினைக்கிறேன். இந்த கோயிலில் பாருங்கள், அந்த தேர் முடிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் தேர் நிப்பாட்டி வச்சிருக்குது, நல்ல கொடியல் எல்லாம் கட்டி சோடிச்சிருக்குது. அதுலேயும் அப்படியே நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஆனால் கொண்டு வந்து விட்டு அதில் வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. அதில் பக்கத்துலேயே உடுப்பு கடை இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தாச்சே, நீ பார்த்துட்டு வாடா தம்பி, இதுக்கு மேலே நிற்க முடியாது, என்ன அது சரியான வெயிலாக இருக்குது, நாங்கள் போவோம்னு சொல்லி போட்டு நானும் தம்பியும் வரவழைக்கிட்டோம். அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், அங்காலையெல்லாம் அப்படியே காஞ்சி போய் தான் கிடக்கு ரோட்டு. இது எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை வருஷம் முடிஞ்சு இப்போ நாளைக்கு நாளண்டைக்கு எல்லாமே இப்படி காஞ்சி தான் இருக்கும். பெரிய லீவுண்டா இங்கே கொழும்புல இந்த சித்திரை வருஷ லீவு தான் பெரிய லீவாக இருக்கும். ஆனால் கிறிஸ்மஸ் நியூ இயர் என்று சொன்னால் ரோட்டெல்லாம் கள்ள கட்டி வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டாடா.